அதிபர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, G20 நாடுகளை பணத்தை முதலீடு செய்யக்கூடிய பெரும் முதலீட்டாளர்கள் தான் ஐஎஸ்ஐஎஸ் உடைய வளர்ச்சிக்கும் பெரும் காரணமாக இருக்கிறார்கள். ஐஎஸ்ஐஎஸ் உடைய வருமானம் எண்ணெய் வர்த்தகத்தின் மூலமாக வருகிறது. அந்த எண்ணெயை வாங்குபவர்கள் இந்த G20 நாடுகளை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அமெரிக்கா தான் ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆயுத உதவி செஞ்சதுங்கிறத ரஷ்ய அதிபர் பதிவு செஞ்சிருக்காரு. இதெல்லாம் அவர் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யாவுடைய பயணிகள் விமானத்தை ஐஎஸ்ஐஎஸ் தாக்குது. அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவை இப்பொழுது உலக போருக்கு அழைக்கிறார்கள். யார் அழைக்கிறா? இஸ்ரேல் நாடும் அமெரிக்காவும். இது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு சதி. மூன்றாம் உலக போரை தொடக்குவதற்காக எப்படியாவது மூன்றாவது உலக போரை தொடங்கிடணும். ஏன் அப்படி தொடங்கணும்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த இலுமினாட்டிகள், அதாவது இந்த யூத பயங்கரவாதிகளை பற்றியான சில விஷயங்கள் வெளியில தெரிய வருது மக்கள்கிட்ட. இணையதளம் வந்ததுனால நிறைய பேர் இந்த யூதர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, இந்த யூதர்கள் தான் உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை தீய செயல்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறார்கள் என்ற இந்த புரிதல் நமக்கு வர இன்னைக்கு இந்த இணையதளம் தான் காரணமா இருக்கு. அப்ப இந்த இணையதள யுகத்துல எப்படியாவது ஒரு மாபெரும் உலகப்போரை கொண்டு வந்து அதற்கு அடுத்தபடியாக ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒற்றை ஆட்சியின் கீழ் இந்த யூதர்கள், அதாவது இஸ்ரேல் நாட்டின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த மூன்றாம் உலக போருக்கான ஒரு தேவையா இருக்கு. அப்ப இந்த மூன்றாம் உலக போரை தொடக்குவதற்காக திட்டமிட்டே ரஷ்யாவை போருக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவும் கண்டிப்பா போர் செய்யும். ஏன் செய்யும் பாத்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பா அவங்க செய்யாட்டி அவங்களுடைய நாடு அழிக்கப்படும். அதிலும் அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அதனால அவங்க திட்டமிட்டு அவங்களும் போர் செய்வாங்க. இப்ப அவங்க தனியா வர மாட்டாங்க. அவங்க நார்த் கொரியா இதெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்ப அவங்க கூட சைடு வரும்போது இப்போ ஒரு மாபெரும் உலக போர் வரும். அப்ப இந்த மாபெரும் உலக போர் வரும் பொழுது இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இப்போதைக்கு இந்தியாவோட நிலைப்பாட்டை நம்ம பார்க்கணும். இப்ப பாரிஸ்ல அந்த பெரிய தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு எதிராக நம்ம இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சது? என்ன சொல்ல எல்லாரும் துக்க அறிக்கைகள் தான் கொடுக்குறாங்களே ஒழிய ஒரு அரசியல் நிலைப்பாடு இந்தியா எடுக்கிறதே இல்லை. இப்ப எந்த உலக பிரச்சனைகளிலும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா தன்னுடைய நாடு என்ற அந்தஸ்தை இழந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அது இப்போ ஒரு மார்க்கெட். இந்தியா என்பது ஒரு மார்க்கெட். அதனாலதான் மேட் இன் சைனா, மேட் இன் அமெரிக்கான்னு தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது மேக் இன் சைனா, மேக் இன் அமெரிக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியா தயாரிக்காதாமா, இந்தியாவில தயாரிக்கணுமாமா. அதையும் அவன் வீட்டிலேயே தயாரிச்சுக்குவானே. இது ஏன் இப்படி தயாரிக்கிறதுக்கு உள்ள கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அவன் நாட்டுல அவனோட மக்கள் அறிவாளிகள். அந்த இதெல்லாம் வச்சு அங்க தயாரிச்சாங்கன்னா அங்க அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ங்கிறதுக்காக தொழில்நுட்ப இதெல்லாம் இங்க தயாரிக்கிறதுக்குலாம் இங்க கொண்டு வந்துருது. கார் தயாரிக்கிறதுக்கு இங்கே தான் வருவானுங்க. ஏன்னா கார் தயாரிக்கிறதுக்கு எத்தனையோ 1000 கேலன் தண்ணி வேணும்னு கேக்குறாங்க. அந்த தண்ணி அவன் பயன்படுத்தணும். ஏன்னா அவன் தண்ணி குடிக்கிறதுக்கு நமக்கு தண்ணி ரொம்ப அதிகமா இருக்குல்ல இங்க எல்லாம். அதனால இங்க இவனுங்க ஃபேக்டரி தரப்பானுங்க. நம்ம கவர்மெண்ட் இலவசமா தண்ணி தரும், இலவசமா மின்சாரம் தரும். அப்புறம் அந்த காரை நமக்கே விற்கும். கடைசியில எல்லா வழியிலையும் எல்லா ரோட்லயும் சுங்கச்சாவடி வச்சு வசூல் பண்ணுவானுங்க. ரோடுக்கு ரோடு வசூல் பண்றானுங்க காசை. ஆனா கடைசியில ரோட் டாக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. எந்த ரோட்ல போறதுக்கு நமக்கு டாக்ஸ் கட்ட சொல்றாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அப்ப இந்த ஒட்டுமொத்த அரசாங்கமே ஒரு மார்க்கெட் அரசாங்கம். இந்த மார்க்கெட் அரசாங்கம் திட்டமிட்டு இந்த கார்பரேட் நிறுவனங்கள், இந்த யூத இலுமினாட்டி கார்பரேட் நிறுவனங்களால இந்த மார்க்கெட் இயக்கப்படுது. அவன் தான் பொருள் விற்கிறான். அவன் தான் இந்த பொருளை நம்ம வாங்கவும் வைக்கிறான். அந்த பொருளை வாங்குறதுக்கு அவனே கடன் தரான். அந்த கடனை கொடுக்கறவனும் இந்த யூத பயங்கரவாத இலுமினாட்டிகள் தான். அப்ப சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு மாபெரும் டிராப்ல இருக்கோம். இந்த டிராப்ல இருந்து வர்றதுக்கு ஒரே வழி, இந்த ஒரு மாபெரும் மாயையிலிருந்து வெளியில வர்றதுக்கு ஒரே வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, சுய சார்பு பொருளாதாரம், விவசாயத்தை மையப்படுத்திய பொருளாதார கொள்கை. இந்த பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளும் இந்த பொருளாதார கொள்கையை முன்வைத்து நம்ம நாட்டுல நம்ம உற்பத்தி செய்யணும். தொழில்நுட்பமா இருந்தாலும் சரி, விவசாயமா இருந்தாலும் சரி, உணவுப் பொருட்களா இருந்தாலும் சரி, நீங்க போடுற சட்டையா இருந்தாலும் சரி, பேண்டா இருந்தாலும் சரி, குல்லாவா இருந்தாலும் சரி, தொப்பியா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் நமது நாடாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்ம நாட்டில் முதல் தரமான பொருட்கள் நம்ம நாட்டு மக்களுக்கே கொடுக்கப்படணும். அப்பதான் நம்ம உண்மையான சுதந்திர நாடு. நீங்க இங்க உற்பத்தி பண்ணி அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இங்க இருக்கிறவனுக்கு ஒண்ணுக்கு ஆகாத பொருளை கொடுக்குறீங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம டீ டஸ்ட் தான் குடிச்சிட்டு இருக்கோம். டீ நம்ம குடிக்கிறது இல்ல, டீ டஸ்ட். அப்ப இதுதான் நம்மளுடைய இழிவான நிலை. நாமெல்லாம் அடிமைகள். இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் எல்லாம் அடிமைகள். இன்னைக்கு கூடாங்குளம்னு கட்டி வச்சிருக்காங்க. கூடாங்குள அணு உலை. இந்த அணு உலை நம்ம கேட்டோமா? இன்னைக்கு கூடாங்குள அணு உலையில இருந்து எத்தனை மின்சாரம் நம்ம எடுத்து கொடுத்துட்டாங்க சொல்ல முடியுமா? அரசாங்கம் தன்னுடைய இவ்வளவு நாங்க மின்சாரம் கூடாங்குளத்துல இருந்து உற்பத்தி செய்யறோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்னைக்கு வேணாலும் கூடாங்குளத்துல ஆபத்து வரலாம். இன்னைக்கு மூன்றாம் உலக போர் வருகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்தியா சண்டையும் போட வேணா, ஒன்னும் தேவையில்லைங்க. இந்தியால எவனா குண்டை போடுறான்,
நமக்கு என்ன பாதுகாப்பு? இந்த அணு உலை இருக்கு, இந்த அணு உலையில வந்து ஏதாவது நாளைக்கு ஒரு தாக்குதல் நடந்தா யாருக்கு என்ன, எப்படி நமக்கு எந்த அடிப்படையில் இந்தியா தன்னுடைய நாங்கள் பாதுகாக்கிறோம், தமிழர்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நம்ம நிக்கிறோம்? இந்தியா நம்மளை பாதுகாக்குமா? இது வரைக்கும் பாதுகாத்து எனக்கு தெரியல. இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்த மீனவர்களை சுட்டுக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பத்திரிகையும் கூட அதை வெளியிலயும் கொண்டு வரதில்ல. அப்படியே கொண்டு வந்தாலும் அதை வந்து தமிழக மீனவர்கள் தான் சொல்றாங்க. அது இந்திய மீனவர்கள் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்க பதிவு செஞ்சது கிடையாது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த இந்தியா என்ற ஒரு பெரிய கட்டமைப்பு பிராமணர்களால் இயக்கப்படுகிறது. இந்த பிராமணர்கள் வேறு யாரும் கிடையாது, இவர்கள் யூதர்கள். அதனாலதான் இன்னைக்கு ஐஎஸ்ஐஎஸ் பத்திலாம் நமக்கு ஒரு விழிப்புணர்வு இல்ல. ஐஎஸ்ஐஎஸ் என்பது ஒரு போலியான இயக்கம், அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுவதற்காக ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாமிய இயக்கம் போன்று காமித்து தோற்றத்தை காமிக்கிறார்கள். அதே போல இந்த கமலஹாசன்லாம் நமக்கு ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி ஒரு தீவிரவாத இயக்கத்தை வச்சு ஒரு படத்தை எடுத்து நம்ம கிட்ட காமிச்சிருவாங்க. நம்ம இஸ்லாமியர்களாவே தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம கிட்ட உளவியலா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதை உருவாக்குறவர்கள் யூதர்கள். அவர்கள்தான் உண்மையான பயங்கரவாதிகளாக இருக்கிறார்கள். அதனால நம்மளுடைய வரலாறு, அடிப்படை வரலாறு, உலகத்துல சுத்தி என்ன நடக்குது, இந்த செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒழிய, இப்ப ஒரு குண்டு வெடிப்பு நடந்த உடனே என்ன பண்றாங்க, உடனே இப்ப எதிர்ப்பு Facebookல ப்ரொஃபைல் பிக் மாத்துறது, மேக் இன் இந்தியா, அதுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக். மேக் இன் இந்தியானா என்ன? அது நல்ல திட்டமா? அந்த திட்டத்தினால நமக்கு ஏதாவது பயன் இருக்கா? இது இந்தியாவுக்கு உதவுமா உதவாதா? இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்படுமா பயன்படாதா? எதையும் நம்ம யோசிக்கிறது இல்ல. இது பெரிய திட்டம் போல இந்தியான்னு வந்துருச்சா, இந்தியா இனிமேல் இந்தியானா நம்ம இந்தியாவுக்கு நம்ம உரிமைக்காக இது பண்றோம்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, நாம் இருக்கக்கூடிய நிலை இழிவான நிலை. தான் ஒரு அடிமை என்பதையே உணராமல் அடிமையாக வாழ பழகி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறோம். ஒரு அடிமை வாழ்க்கையில இருக்கிறதையும் நம்ம பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படையாக சில விடயங்களை நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டால் கண்டிப்பாக நம் இனத்தை காக்க இயலாது. நம் இனம் என்று சொல்வது, நான் இப்பொழுது தமிழர்களை சொல்கிறேன். இப்பொழுது நாடாக இந்தியாவாக இருக்கிறது, தமிழர்களுக்கு தான் நான் இதை சொல்லுகிறேன்.